பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, ஒரு தேவைன்னு வரும்போது சர்ச்சில் இருக்கிற எல்லா மீட்டிங்கும் நம்ம அட்டன் பண்ணுவோம். அது எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். இதே அந்த தேவை சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம சபைக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 100க்கு 50% பேர், ஏன் 30% பேர் கூட தொடர்ந்து சபைக்கு போகிறது இல்லைங்க. பிரியமானவர்களே, நம்ம அப்படி இராமல் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமானால் நம்மளால் சபை கூடுதலை விட்டு விடவே முடியாதுங்க. பிரியமானவர்களே, எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம சபை கூடுதலை என்றைக்குமே நம்ம விட்டுவிடக்கூடாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் அப்போ தான் சபைக்கு வரணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வரும்போது வீக்காக தான் வருவீங்க. ஆனால் நீங்கள் சபைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் பாருங்களேன், உங்களே அறியாமல் ஒரு தேவ பலன் உங்களை நிரப்பி இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்கள், ஒவ்வொரு நாளும் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி எல்லோரும் ஒருமித்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கூடியிருப்பது அது பெரிய பாக்கியங்க. ஏனென்றால் வேத வசனம் இப்படியே சொல்கிறது, 133வது சங்கீதம் 1வது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. பிரியமானவர்களே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சபை கூடி வருதலை ஒரு நாளும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.